சுற்றி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே மைசூர் ரசம் எப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க. சொல்கிறேன். 1.5 ஸ்பூன் தனியா போட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுருங்க. மிளகா வத்தல் உங்கள் உரப்புக்கு தக்கன. நான் 3 மிளகா வத்தல் சொல்கிறேன். நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறினோடனே நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாகவும் நறுன்னு உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில். நான் ஃபைனாக அரைப்பேன். ஏன்னா அதில் கண்டிப்பாக ரவை மாதிரி கப்பி வரும். அதனால் சொல்கிறேன். நல்லா புளித்தண்ணி கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு தக்காளி வேண்டாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா அந்த விழுதையும் விட்டுருங்க. முக்கால் கொதி வரப்போ இதை விட்டுருங்க. விட்டுட்டு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா நைஸாக கிள்ளி போட்டுட்டு தேவைக்கேற்ப இப்போ நான் சொன்னதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா நுர பொங்கி வரும். அப்படியே மூடி வச்சிடுங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம், நல்லா மிளகா வத்தல், கருவேப்பிலை தாளித்து கொட்டி பாருங்கள். நெய்யில் செமையாக இருக்கும் மைசூர் ரசம். வச்சு பாருங்கள்.